அங்கே டான் அப்படிலாம் சொன்ன உடனே யாரா அவருன்னு பார்த்தேன் நான். ஏன்னா அவர் பேர் டாமினிக் ஆந்தனி. அவர் அவங்க டீம் வந்து ரொம்ப செல்லமாக டாம் அப்படின்றாங்க. அசோக் டாம்னு பக்கத்தில் கேட்டேன், யார் சார் டாம் அப்படின்னு கேட்டேன். ஸோ ஆந்தனியா எனக்கு தெரியும். ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி அந்த படத்துடைய ஒரு போஸ்டர் பார்த்த உடனே நான் கால் பண்ணி படம் பார்க்கணுன்னு சொன்னேன். அவர் உடனே பக்கத்துலேயே எங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு ப்ரிவ்யூ தியேட்டரில் போட்டு காமிச்சார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு 18 நாள், அதுக்கு பிறகு வந்து ஒரு 3 நாள் பேட்ச் ஒர்க்கில் பியூட்டிஃபுல்லான ஒரு அட்டெம்ப்ட், பியூட்டிஃபுல்லான ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி. ரொம்ப அழகாக ஆந்தனி அந்த படத்தை ஒரு கவிதைத்துவமான ஒரு காதல் கதை. அதில் வந்து மதுமிதா தாஸ் ஸோ பியூட்டிஃபுல், யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல் இந்த ஃபிலிம். பெங்காலிலே பேசியிருப்பாங்க, நடுநடுவில் அப்புறம் தமிழ் கற்றுக்கிட்டு தமிழ் பேசுகிற மாதிரிலாம் ரொம்ப அழகாக ஒரு கதையை வந்து ஆந்தனி பண்ணியிருக்காரு. அவருக்கும் அவங்களுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி எலிவேட் ஆகுது. இது வந்து ஒரு படமாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய படம். இது வந்து சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒரு படம். நம்ம வந்து இப்படியும் ஒரு படம் அழகாக கவிதைத்துவமாக அழகியல் சார்ந்த ஒரு படம், ஒரு மனிதனுடைய ட்ரூ பேஸ்ட், அதாவது ட்ரூ லைஃப் ஸ்டோரியை வந்து ரொம்ப அழகாக காமிக்க முடியும் நம்மளுக்குன்றது ஆந்தனி ரொம்ப பிரமாதமாக இந்த படத்தில் காமிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப இதில் வந்து ஆலம் ஷா நான் பார்த்தோன்னே ஆச்சரியம், நம்மளால் எங்கே வந்துட்டார் இங்கே திடீர்னு அப்படின்னு பார்த்தேன். நான் பாப்டா ஆக்டிங் ஸ்டூடெண்ட். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவரை பார்க்கும்போது. நல்லா நடிச்சிருந்தார் இந்த படத்தில். அவங்களோட சேர்ந்து நவ்யாவும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. ஜீவா சார் வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு அழகான கேரக்டர். ரொம்ப ஜீவா ரவி சாரினுடைய ஆக்டிங் ஒரு மெச்சூர்டான ஒரு சப்போர்ட்டிவாக இந்த படத்துக்கு இருந்தது. படம் ஃபுல்லாகவே ஒரு மியூசிக்கலான ரொமான்டிக் ஸ்டோரி. அதில் வந்து என்ன சொல்லலாம், இப்போ சொல்லிடலாமா, வெரி சூன் யூல் பிகம் அ லெஜெண்டரி லிரிசிஸ்ட் அப்படி சொல்லிடலாம். இது சார் கார்த்திக் நேத்தா லெஜெண்ட் அப்படின்ட்டார்ல, அதில் அந்த வேர்டை மிஸ் பண்ணாமல் சொல்லலாம். கண்டிப்பாக லெஜெண்டரி லிரிசிஸ்ட் ஆகிடுவார். அவ்வளோ பாடல்கள் எழுதுவார். பாடல் வரிகள்லேயே நம்மளுக்கு இந்த படத்துடைய கதையை சொல்லி ரொம்ப அழகாக கார்த்திக் நேத்தா பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அசோக்கும் அண்ட் ஜெய்கருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப பிரமாதமான பாடல்கள் அண்ட் மெலடி அண்ட் பியூட்டிஃபுல்லாக மெலடி, வாழ்க்கை கவித்துவமான ஒரு படம். நம்ம வந்து அப்படியே உணர்வுபூர்வமாக அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். நான் பிரேக் கூட எடுக்கல. இன்ஃபேக்ட் நான் வந்து இன்டர்மிஷனில் பிரேக்கே எடுக்கல. நான் சொன்னேன் ஆந்தனி, இல்லை ஆந்தனி ஃபுல்லாக பார்த்துடலாம், பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஒரு கவிதைத்துவமாக இருக்கிற படத்தை வந்து சும்மா இன்டர்வலில் அசை போட வேணாம், ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக பார்த்தேன். ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் திஸ் ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைல். ஒரு 21 நாளில் குவாலிட்டியான ஒரு படம். வெரி குட் சினிமாட்டோகிராஃபி, வெரி குட் மியூசிக் ஒர்க், வெரி குட் பர்ஃபார்மன்ஸஸ். சிங்க் சவுண்டில் படம் எடுக்கிறது இதெல்லாம் ஈஸியே கிடையாது. சிங்க் சவுண்டில், அதாவது பின் ட்ராப் சைலன்ஸ் காரணம் சிங்க் சவுண்டு, வேறு அவுட் சைடு இதெல்லாம் இல்லை, டப்பிங்கே இல்லை, சிங்க் சவுண்ட்லேயே அங்கேயே எடுத்து அந்த படத்தை முடிச்சிருக்காங்க. அவ்வளோ குவாலிட்டியான எஃபர்ட் அவங்க பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் பிளானிங். அவ்வளோ அருமையாக பிளான் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் வைஸ் போயிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து பிளான் பண்ணி அழகாக இந்த படத்தை வந்து ஆந்தனி அவருடைய டீம், ஜெய்டன் வாழ்த்துக்கள். I'm very happy that you have been traveling with Anthony for so long and given such a wonderful support. Great work. அண்ட் நம்ம வந்து இப்போ இங்கே பார்க்குறீங்களேன், ஒரு பாதி பேர் தான் என்னுடைய ஊடக நண்பர்களாக இருக்காங்க. சின்ன படங்கள் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையை வந்து ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வரது தான். எல்லாருக்குமே இருக்கிறதுனா பிஸி ஷெட்யூல். இதில் இந்த படத்துக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் வரணுமா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடுச்சுன்னா ஊடகங்களுக்கு ஆடியன்ஸ் எப்படி வருவாங்க? ஸோ என்னுடைய சப்போர்ட் இங்கே வந்திருக்கிற எல்லா ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய சல்யூட்ஸ். தேங்க்யூ. இந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட்டுக்கு நீங்கள் வந்து இந்த சின்ன படத்துக்கும் ஒரு ஆடியோ லான்ச்சு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் என்னுடைய சல்யூட் அண்ட் தேங்க்யூ. நீங்கள் தான் வந்து யூ ஆர் த பில்லர்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் ஃபார் எ ஃபிலிம் லைக் திஸ். நீங்கள் எல்லாம் இல்லைன்னா இந்த படத்துக்கெல்லாம் இந்த ஈவெண்ட்லாம் மக்கள் மத்தியில் போய் சேராது. அப்படி இது வந்து கொண்டு வந்த எனக்கு சதீஷ்க்கு நன்றி. கண்டிப்பாக எல்லா ஊடகங்களும் கண்டிப்பாக எல்லா படங்களுக்கும் வரணும். பெரிய படங்களுக்கு மட்டுமே வருவோம் இல்லாமல் எல்லா ஊடகங்களும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் எல்லா படங்களுக்கும் வந்து கவரேஜ் பண்ணாதான் சிறு பட்ஜெட் படங்களும் மக்கள் மத்தியில் போய் சேரும். அது ஒரு கோரிக்கையை வைக்கிறேன், கம்ப்ளைண்ட்லாம் இல்லை, யாரையும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணல. உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரையாரிட்டி இருந்ததுன்னா பிஆர்ஓ டைம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்களே வந்திருக்கலாமே அப்படின்றதான் என்னுடைய கோரிக்கை. கண்டிப்பாக பத்திரிகைகள் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நாங்கள் இப்போ வந்து இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே ஒரு கலைபரமாக போயிட்டுருக்கு, நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து ஒரு திரைப்படம் என்பது திரைப்படம் அனுபவம் கொடுக்கக்கூடிய படத்தை நான் திரையரங்களை பார்க்குறேன். மீதி படத்தில் அப்புறமா சூப்பர் டூப்பரான வேர்ட் ஆஃப் மவுத் இருந்தால் நான் அப்புறமா பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி மனநிலை மக்கள் மத்தியில் ஸ்ட்ராங்காக வந்துடுச்சு. அப்படி இருக்கும்போது
எங்களுக்கு இருக்கிற போராட்டமே நிறைய படங்கள் 80% படங்கள் சிறு பட்ஜெட் படங்கள் தான். அந்த படங்கள் எப்படி மக்கள் மத்தியில் போய் ரீச் பண்ணுறது, எப்படி மக்களை வந்து திரையரங்கு கொண்டு வர்றது, இதுதான் வந்து ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச். ஊடக நண்பர்கள் இதை கொண்டு போய் சேர்க்கலைன்னா இந்த படங்களுக்கெல்லாம் ஒரு ரெஸ்பான்ஸே கிடைக்காது ஆடியன்ஸ் மத்தியில். அந்த சேலஞ்சை தான் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இப்போது கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா சிறு பட்ஜெட் படங்களாக ஒரு 5 படம் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா 1, 2 படம் ஓரளவு ஓகே அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர எல்லா படங்களும் வந்து ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுன்னா இல்லவே இல்லை. இப்போ அடுத்த வாரம் இந்த வாரம் இந்த ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா 5 திரைப்படங்கள் வெளியாகுது. அகெயின் சிறு பட்ஜெட் படங்கள் தான். எப்படி ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா சிறு பட்ஜெட் படங்கள்னாலே மக்கள் வந்து அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. அன்லெஸ் நீங்கள்லாம் அதை எழுதி அந்த படத்தை வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு அவங்க வெளியில் போய் சூப்பராக இருக்குது இந்த படம் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னா தவிர சிறு பட்ஜெட் படங்களுக்கு ஆடியன்ஸ் உள்ளே வரதே இல்லை. ஒன்லி பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த படங்களுக்கும் பெரிய படங்களுக்கு மட்டும்தான் ஆடியன்ஸ் மிகப்பெரிய ஓப்பனிங் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் ஒரு சிறு பட்ஜெட் படம் இந்த படம் ஏன் என்ன எதுவும் செய்தாய் அப்படின்ற படம் வந்து உங்களை ஏதோ ஒன்று செய்யும், கண்டிப்பாக ஒன்று செய்யும். உங்களை வந்து படம் முடிஞ்சு பார்க்கும்போது ஒரு நல்ல போதையில் கொண்டு போய் விடும். பாலா நல்ல போதையில் கொண்டு போய் விடும். கார்த்தி பாலா பாலா தான் சொன்ன மாதிரி இருந்தது. அப்படியா? கார்த்தி நேதாவா? ஸோ கார்த்திக் நேதா சொல்லும்போது சொன்னார், சார் நான் வந்து முன்னாடி ஹேபிட்டில் இருந்தேன் இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே உடனே கார்த்திக்கையும் அப்படி பாலாவையெல்லாம் காமிச்சாங்க, கை காமிச்சாங்க. ஆனால் இந்த படம் பார்த்து முடிக்கும்போது நான் நினச்சேன் அந்த ட்ரிங்க் பண்ணுறது தப்பே இல்லாத மாதிரி தான் காமிக்கிறாருப்பா அப்படின்னு. அந்தளவு இல்லை கார்த்திக் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். லிமிட்டாக இருந்தால் மெடிசன் மாதிரி இல்லை, அதுதான். அது வந்து இதில் கார்த்திக்ன்ற கேரக்டர்லேயே இவர் நடிச்சிருக்காரு ஆந்தனி. அவர் ரொம்ப அழகாக ட்ரிங்கிங் பண்ணுறதை பார்க்கும்போதே நம்மளுக்கே ஒன்று தோணும், என்னடா பரவாயில்ல தப்பு இல்லை போல இருக்கு ட்ரிங்க் பண்ணுறது அப்படின்ற மாதிரியே காமிச்சிருப்பார். இன்னும் ஒரு கூல் ட்ரிங்க் சாப்பிட்ற மாதிரி ஜூஸ் அப்போ குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருப்பார் படம் ஃபுல்லாக. நான் நினச்சேன் இவ்வளோ ட்ரிங்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் நம்முடைய கார்த்திக் கேரக்டர் நடிச்சிருக்க ஆந்தனி பற்றி சொல்கிறேன். அமெரிக்காவிலேருந்து வந்து ஐடி செக்டரில் ஒரு பெரிய லெவலில் ஒர்க் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் வந்து நம்ப மாட்டேங்க, என்னப்பா ஆந்தனி 4ஆம் தேதி ரிலீஸ் பண்ண நினைக்கிறேன், நாங்கள் வர ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், 1ஆம் தேதியிலேருந்து படமே இல்லைன்னு சொல்கிறோம், நீ 4ஆம் தேதி போனோன்னா காரணம் என்னென்னா அங்கே ட்ரம்ப் அவரை வர சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு பிரச்சனை என்னென்னா அவருடைய விசா எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ளே அவர் வந்து யூஎஸ் திரும்பி போகணும். செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு முன்னே திரும்பி போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் மிஸ்டர் ஆந்தனி. அவர் சொல்கிறார், சார் நான் 15ஆம் தேதிக்குள்ளே என் படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணி போனேன் சார், அது பிறகு நான் 6 மாதம் வர முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் விசா ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்துட்டால் 6 மாதம் போன பிறகு 6 மாதம் வர முடியாது. ஸோ அவர் என்ன சொல்கிறார், நான் போயே ஆகணும் சார், நான் எப்படியாவது ரிலீஸ் பண்ணோன்னாரு. பா உனக்காக நான் போய் இண்டஸ்ட்ரியில் வேணால் பேசி பார்க்குறேன், எப்படியாவது ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துடலாமா 4ஆம் தேதி வரையும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் இந்த இண்டஸ்ட்ரி பிரச்சனை பற்றி சொல்லலாம். இண்டஸ்ட்ரியில் வந்து இன்றைக்கி நாங்கள் ஏன் வந்து இந்த ஸ்ட்ரைக்கை வந்து இண்டஸ்ட்ரி தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் அண்ட் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் ஏதோ அவசரப்பட்டு முடிவு, கன்சல்ட் பண்ணாமல் முடிவு அப்படிலாம் இல்லை. நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான் சிறு பட்ஜெட் படங்களுக்கு ஆடியன்ஸு திரையரங்கே வராத போது அவங்களுக்கு இருக்கிற கேரண்டீடான ஒரே ரெவென்யூ, அந்த திரைப்படம் நல்லா இருந்ததுன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஏதாவது வகையில் அந்த படத்துக்கு ஒரு ரெவென்யூ ஸ்ட்ரீமை கொடுக்குறாங்க. அது பேப்பர் வியூவாக இருந்தாலும் சரி, ஹைப்ரிட்ன்ற முறையில், எம்ஜின்ற முறையில் ஏதோ ஒரு வகையில் இல்லை அந்த படத்தை வாங்குகிறாங்க. அந்த வாங்குகிற வாய்ப்பு கூட நீங்கள் வந்து 4 வாரம் ஓடிடி 8 வாரமாக ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து எங்களுக்கு வேண்டாம், ஏன்னா 8 வாரம் என்ன மக்கள் மறந்துடுறாங்க அந்த படத்தை. அப்படிப்பட்ட படம் எங்களுக்கு ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணாலும் எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்றது தான் ஓடிடி நிறுவனங்களுடைய ஸ்டாண்ட். நாங்கள் போய் பேசி பார்த்தோம், 2 வருஷமாக இந்த டிஸ்பியூட் போயிட்டுருக்கு. ஸோ ஊடக நண்பர்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன், நாங்கள் போய் பேசுகிறோம், நாங்கள் ஓடிடிக்கெலாம் கேட்குறோம், அவங்க ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, ஹிந்தியில் 8 வாரம் பண்ண தொட்டு தான் நாங்கள் சிறு மற்றும் மீடியம் பட்ஜெட் படங்களை வாங்குறதை நிறுத்திட்டோம். இன்றைக்கி திரையரங்கும் அந்த படங்களுக்கு யாரும் வந்து பார்க்குறதில்ல, ஹிந்தியில் ஓடிடியும் வாங்குறதில்ல. அதே மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு வரணுமான்னு கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, ஓடிடி என்பது 2017 ஆரம்பிக்கிறதுலேருந்து 4 வீக்ஸ் ஓடிடி விண்டோ தான் இருக்குது. நீங்கள் திடீர்னு எதுக்கு இதை மாற்றணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய இது மாறிடும், நாங்கள் வாங்குகிற துணி மாறிடும். நாங்கள் செலக்டிவாக சில படங்களை மட்டும் வாங்குவோம், சூப்பர் டூப்பரான படங்களை இல்லைனா வாங்க மாட்டோம். உங்கள் படம் ஓடனா வாங்குகிறோம், இல்லைனா வாங்க மாட்டோம்னு சொன்னால் தயாரிப்பாளர் எல்லாமே அன்சர்டன் சுச்சுவேஷனில் போயிடுவாங்க. இன்றைக்கி ஓரளவாவது கேரண்டியாக இருக்கிற ஒரு ரெவென்யூவும் இல்லாமல் போயிடும் தயாரிப்பாளருக்கு. அதனால தான் நாங்கள் வந்து தயாரிப்பாளர் சங்கங்களாக மீண்டும் மீண்டும் நாங்கள் வந்து திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தோடும் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனும் போராடிட்டு இருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம். அவங்ககிட்ட ஒரே கோரிக்கை வைக்கிறோன்னா, நம்மலாம் ஒரே ஒன்றுக்குள்ள ஒரு டீம் தான், நம்மளாம் ஒன்றா சேர்ந்து தான் இதுக்கு முடிவு எடுக்கணும். தனிப்பட்ட முறையில் நீங்கள் முடிவு எடுத்து 8 வாரம் ஓடிடி இருந்தால் தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா எங்களால் சர்வே பண்ண முடியாது. தயாரிப்பாளர்கள்லாம் போட்ட முதலீட்டை மொத்தமாக எழுந்துருவாங்க. ஏன்னா
திரையரங்கில் ஆடியன்ஸ் வருவாங்களா தெரியாது. இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது பிறகு திரையரங்கில் படம் போட்ட உடனே ஒரு நாள் படம் மட்டும் ஆடியன்ஸ் உள்ளே வரலன்னா செகண்ட் டேவே பல தியேட்டர் செகண்ட் டேவே ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதாவது 2வது நாள் எல்லா படங்களையும் ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதாவது படத்துக்கு ஆடியன்ஸ் உள்ளே வரலன்னு சொன்னால் ஃபுல்லாக திரையரங்கெல்லாம் எடுத்துடுறாங்க, ஷோஸை கட் பண்ணிடுறாங்க. அந்த வீக்கெண்ட் முடிஞ்ச உடனே அந்த படத்துக்கான லைஃப் டைமே முடிஞ்சு போகுது. அப்போது கேரண்டிடான ஒரு ரெவென்யூவாக திரையரங்கு ஒரு சில படங்களுக்கு தான் இருக்குது, சிறு மற்றும் மீடியம் பட்ஜெட் படங்களுக்கு. மீதி எல்லா படங்களுக்குமே இல்லாத போது ஓரளவாவது கேரண்டியான ஒரு ரெவென்யூ இருக்கிற ஓடிடி பிளாட்ஃபார்மே நாங்கள் கில் பண்ண முடியாது. அந்த ரெவென்யூவை கில் பண்ண முடியாது. அந்த ரெவென்யூ எப்படியாவது அடையணுன்றது தான் எல்லா தயாரிப்பாளருடைய ஒரே ஒரு எதிர்பார்ப்பு. அதனால தான் இந்த ஸ்ட்ரைக்கை நாங்கள் என்ன சொன்னோம், எங்களால் ரிலீஸ் பண்ண முடியாது, இப்படி பிடிவாதம் பண்ணி நீங்கள் வந்து இம்போஸ் பண்ணிங்கன்னா எங்கள் பேரில் கண்டிஷனை எங்களால் கண்டிப்பாக இதை வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுக்காக தான் நாங்கள் வந்து இது பண்ணோம். இந்த ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணோம். 1ஆம் தேதியிலேருந்து புதிய திரைப்படங்கள் வெளியிடக்கூடாது, புதிய படங்கள் அதாவது புது படங்களுடைய ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணக்கூடாதுன்றதை அனௌன்ஸ் பண்ணோம். நாளைக்கு நாங்கள் வந்து எல்லா உறுப்பினர்களையும் கால் பண்ணியிருக்கோம். ஆந்தனி நீங்களும் வரணும் நாளைக்கு. படம் ரிலீஸ் பண்ண போகிற ப்ரொடியூசர்ஸு, அதுக்கு பிறகு படம் எடுத்துகிட்டு இருக்கிற ப்ரொடியூசர்ஸ்லாம் நாளைக்கு நாங்கள் கால் பண்ணியிருக்கோம். ஒரு சங்கம் கலந்தாலோசித்து பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசு வந்து உடனே அதை கவனத்தில் எடுத்துகிட்டு எங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசுலேருந்து மினிஸ்டர்லேருந்து எல்லாரும் எங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இதை வந்து கலந்தாலோசித்து முடிவு பண்ணுவோம், அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேணாம், இண்டஸ்ட்ரியை பாதிக்காத மாதிரி பண்ணுங்கள் எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு அவங்களும் எங்களுக்கு ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல முடிவு நாளைக்கு நாங்கள்லாம் சேர்ந்து கலந்தாலோசி எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறோம். பார்க்கலாம். நாளைக்கு உங்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இதை மீறி எனக்கு 4ஆம் தேதி படம் வரணும்னு ஆந்தனி சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக உங்களுடைய அந்த பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன், அதாவது இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து கண்டிப்பாக என் படம் 4ஆம் தேதி வெளியாகும்னு நினைக்கிறீங்க. அந்த பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷனுக்காகவே இந்த படம் வந்து கண்டிப்பாக வெளியாகணும்னு நான் எதிர்பார்க்குறேன். 4ஆம் தேதி வெளியாகி ஒரு நல்ல சூப்பர் டூப்பர் வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். எனக்கு வந்து போதை கார்த்திக் அண்டு பாலாக்கெல்லாம் வந்து சினிமா தான் சார். நான் அந்த போதை பற்றி சொல்கிறேன். அப்படியா? இல்லை நான் சொல்லிடுறேன், எனக்கும் போதை இருக்குன்னு சொல்கிறேன். சரி, கார்த்திக் நேதா சாருக்கு பழசாக சொல்லிடுறேன். உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணலப்பா, நான் சும்மா சொல்கிறேன். மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டா நீங்கள் அதை சொன்னீங்களே ஒரு பெக்கா. எனக்கு போதையே வந்து சினிமா தான். நேற்று காலையில் ஒரு 3.5 மணி நேரம் ஒரு போதையாக ஒரு படத்தை பார்த்தேன். ஃபுல் போதையில் படத்தை பார்த்தேன். பேரெல்லாம் போட்டுறாதீங்க, அப்புறம் வந்து நோட்டீஸ் வந்துடும் சொல்லிட்டேன். ஓகே. ஸோ அந்த படத்தை பார்த்த போதையிலேருந்து தெளியறதுக்குள்ளே நான் பண்ணேன், சரி இந்த போதை தெரியலன்னா இல்லை சார், பயங்கர போதை ஆயிடுச்சு. படம் பார்த்து முடிச்சவங்க பயங்கர போதையில் போயிட்டேன். வேற அந்த போதையிலேருந்து வெளியே வரத்துக்குள்ளே நான் என்ன பண்ணுறது தெரியாமல் மத்தியானமாக வேற ஒரு படத்துக்கு போனேன். அந்த போதை பாதி தெளிஞ்சுது. அப்புறம் நைட்டு இன்னொரு படத்தை வந்து நான் வந்து ஓடிடியில் பார்த்து ஃபுல் போதை அப்போ தான் கிளியர் ஆச்சு எனக்கு. அதாவது ஹேங் ஓவர்லாம் கிளியர் ஆனது வந்து கிளியர் ஆச்சு. ஸோ அப்படிப்பட்ட படமாக இந்த படம்லாம் இருக்காது, உங்களுக்கு நல்ல ஒரு போதையை கொடுக்கும். இந்த படம் ஏன் என்ன எது செய்தால் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல போதை, அது பிறகு அதில் ஆல்கோஹாலிக் அவருடைய பிரச்சனை என்ன, அது பிறகு அந்த எந்த மாதிரி ஒரு மனிதனை மாற்றுது, காதலுக்கு அது பண்ணுற துரோகம் என்ன, அது பண்ணுற பிரச்சனைகள் என்ன, அது பிறகு அந்த காதலை அடையிறதுக்கு ஒரு காதலன் என்ன விஷயங்களை பண்ணுறான். ஓகே, அந்த போதையிலேருந்து அவன் வெளியில் வந்து காதல் என்ற போதையில் எப்படி அவன் போகிறான்றதை ரொம்ப அழகாக ஆந்தனி நம்மளுக்கு காமிச்சிருக்காரு. ஸோ காதல் இந்த படத்தில் காதலனா மொத்தமாக வாழ்ந்திருக்காரு ஆந்தனி. அவரோட சேர்ந்து அவங்க கல்கட்டாலேருந்து வந்து ரொம்ப பிரமாதமாக இந்த படத்தில் பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க மதுமிதா தாஸ். அவங்களுக்கு வெல்கம் டு தமிழ் சினிமா. எங்களுக்கு வந்து பெங்காலிலேருந்து பார்த்தீங்கன்னா 2 நடிகைகள் ரொம்ப பாப்புலர். ஒருத்தர் வந்து நாங்கள் வந்து எப்பவுமே சொல்லுவோம் சுவலக்ஷ்மி மேடம், இல்லை சுவலக்ஷ்மி மேடம், அப்புறம் இன்னொருத்தர் யார் நந்திதா தாஸ், இன்னொருத்தர் கூட சொல்ல நினைக்கிறேன் ரீமா சென். இவங்கெல்லாம் தமிழில் ரொம்ப பாப்புலர். ஓகே, பெங்காலிலேருந்து we got lot of popular actress. Okay, like that you welcome to that particular club of popular and beautiful actress of Bengali from Bengal to Tamil cinema. May you have a great career. Okay, ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் எதுக்காக நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னேன்னா ரொம்ப கம்மியான பேர் தான் பேசினாங்க. சரி, கொஞ்சமாவது கண்டென்ட் இருக்கணும்ல நம்மளுக்கு என்ன பேசினேன். ஸோ பத்திரிகை ஊடக நண்பர்கள் இங்கே வந்திருந்து சிறப்பித்தவங்க எல்லோருக்கும் நன்றி. நீங்கள் கொடுத்த ஆதரவு வந்து மிக பெருசு இந்த டீமுக்கு. கண்டிப்பாக இந்த படத்துக்கு நீங்கள் பார்த்து முடிக்கும் போது அந்த கவிதைத்துவமான ஒரு அழகியல் சார்ந்த ஒரு படத்துக்கு உங்கள் ஆதரவு கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா நம்மலாம் ஒருத்தர் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 1008 கதை சொல்லலாம், எடுத்த பிறகு நம்ம பண்ண வேண்டியதே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல குவாலிட்டியான படமாக இருக்குன்னா அதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் பண்ணி தட்டி கொடுத்து சரி நீ எப்படியாவது ஜெயிச்சிருப்பா அப்படின்னு சொல்கிறது தான். அதை நான் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை கொடுத்து அவருக்கு ஆதரவு பண்ணணும் ஆந்தனிக்குன்னு உங்களை கேட்டுக்கிறேன். அதுதான் என்னால் சொல்ல முடியும். உங்களுடைய வாழ்த்துக்களோடு நன்றி, விடைபெறுகிறேன். தேங்க்யூ.
அதே மாதிரி நடிகர் கமல் வந்து இந்த ஓடிடிலாம் இன்னைக்கு வர்றதுக்கு முன்னாடியே இப்படி வரும் அப்படின்னு சொன்னாரா, அப்போ உலகமே எதிர்த்துது, திரையுலகம் மட்டும் உலகமே எதிர்த்துது. ஆனால் அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. ஆனால் இப்போ வந்து இந்த 4 வாரங்கள் நீங்கள் சொல்றீங்களா, தேட்டரில் 3 நாள் தான் பெருசாக ஓடுற படமே ஓடுது. அப்படிங்கிறப்ப நீங்கள் முதலாளிங்க, நீங்க ஏன் ஸ்ட்ரைக் அறிவிக்கணும்? நீங்க பாட்டுக்கே ஒர்க் பண்ண வேண்டியது. நாங்க ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ற காரணம் என்னன்னா, ஒரே ரீசன் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, படங்களை வெளியிட்டீங்கன்னா எங்களுக்கு வெளியிட்டதுக்கு முன்னாடி லெட்டர் கொடுங்க. பாருங்க, முதலாளிக்கு நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, நாங்க இன்வெஸ்ட் பண்ணி நாங்க ரிஸ்க் எடுத்து ஒரு திரைப்படத்தை வெளியிட்டு கொண்டு வரோம். நாங்க யார்கிட்ட போய் லெட்டர் வாங்கணும்? அனுமதி கடிதம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன்ல போய் வாங்கணுமா? கண்டிஷன் சொல்றாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன்ல போயிட்டு நீங்க லெட்டர் கேட்கணுமா, பர்மிஷன். இப்போ ஆந்தனி வந்து அவர் யூஎஸ்ல இருந்து வந்து ஒரு 1.5 கோடி செலவு பண்ணி பேஷனட்டா ஒரு படம் எடுப்பாரு. அவருக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன்ல போயிட்டு, சார் பர்மிஷன் கொடுங்க என் படத்தை திரையரங்கில் வெளியிடுறதுக்கு, நான் வந்து 8 வாரம் கழிச்சு தான் ஓடிடியில போடுவேன்னு சொல்றது நியாயமா? அவருக்கு ஒரு ரிஸ்க் கிடையாது. இந்த படத்துல அவர் ஒரு ரிஸ்க் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் இந்த படத்துல எடுக்கல. 100% ரிஸ்க் அவர் தான் எடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நாங்க என்ன கேட்டோம்னா, தயாரிப்பாளர்களா, அது எப்படி நீங்க டிக்டேட் பண்ண முடியும்? அந்த வார்த்தை என்னன்னா டிக்டேட் தான். நீங்க யார் டிக்டேட் பண்றதுக்கு? அதாவது நீங்க வந்து அப்ரூவல் பண்ணுவான், அவர் அப்ரூவல் பண்ண பிறகு அங்கிருந்து நேரா வந்து திரையரங்கு உரிமையாளருக்கு போகுமா, அப்பதான் வந்து திரையரங்கு கொடுப்பாங்களா, ஷோஸ் கொடுப்பாங்களா? இது ஒரு துறை சார்ந்த விஷயத்துல எப்படி நியாயம்? இது 3 துறையும் ஒருங்கிணைஞ்சு இருக்கணும்ல, ஒருத்தர் நம்பிதான் இருக்குமே தவிர தனிப்பட்ட முறையில் ஒரு துறை இன்னொரு துறை மேல எந்த விதிச்சும் கட்டுப்பாடுகளை விதிக்க கூடாதுன்றதுதான். இப்ப நாங்களும் கட்டுப்பாடுகள் விதிக்கல. நாங்க என்ன சொல்றோம், 2017 4 வாரம் தான் போயிட்டு இருக்கு. திடீர்னு 8 வாரம் நீங்க இம்போஸ் பண்றீங்க, அதோட கண்டிஷன்ஸ் போடுறீங்க. இந்த கண்டிஷன் வந்தாதான் நான் படத்தை வெளியிடணும்னா, ஆந்தனி இப்போ போய் நிக்க 8 வாரம் எழுதி கொடுத்தாருன்னா ஓடிடி அதோட முடிஞ்சிருச்சு. அந்த படத்தை ஓடிடியில் போட மாட்டேன். நீங்களே சொல்றீங்க சார், ஒரு படம் சரியா இல்லைன்னா மறுநாளே தூக்கிறாங்க, அடுத்த ஷோவே தூக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஓடிடியில் கிடைக்கிறப்ப தடுக்கிறதுக்கு அவங்க யாருங்கிறத, அவங்க யாருன்றதை விட நான் அப்படி எல்லாம் அவங்கள வந்து கம்மி பண்ணல. அவங்களும் எங்களுக்கு தேவை. ஆனா நான் என்ன சொல்றேன், கட்டுப்பாடுகளை இப்படி தனித்துவமா விதிக்காதீங்க, தன்னிச்சையா விதிக்காதீங்க. நம்மளாம் ஒன்னா சேர்ந்து பேசுவோம், ஒரு வழிமுறை உருவாக்குவோம். அதை விட்டுட்டு நீங்க தன்னிச்சையா அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஒட்டுமொத்தமா தயாரிப்பாளருக்கு பாதிக்கப்படுவாங்கதான் என்னுடைய பாயிண்ட். சார் 8 வாரம் சொல்லி அவங்க உங்ககிட்ட அனௌன்ஸ் பண்ணவே இல்லை, அவங்க பேசிட்டு தான் இருந்தாங்க சொன்னாங்க. இல்ல சொல்லிட்டாங்க. அவங்க வந்து சொல்லி எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்லாம் வந்தது. அவங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, தட் இஸ் அகைன்ஸ்ட் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரூல். அப்படி அனௌன்ஸ் பண்ணாங்க வச்சுங்களேன், நான் காம்படிஷன் கமிஷன் இந்தியா போகலாம். இந்த மாதிரி நீங்க எப்படி இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எங்க பேர்ல போடுறீங்க? அதனால அவங்க அதெல்லாம் அவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. சரி, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். பிரஸ் மீட்ல அவர் சொல்றாருல, நாங்க அனௌன்ஸே பண்ணலன்னு அவர் சொல்ல வேண்டியதானே? இல்லையே, அப்படி கிடையாது. அவர் சொல்லவே இல்லை. இல்ல அவர் சொல்லவே இல்லை. நீங்க பாருங்க, அவருடைய பிரஸ், அவர் வந்து எல்லா டிவி சேனல்ல கூப்பிட்டு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூல எங்கேயுமே சொல்ல நாங்க இந்த மாதிரி வந்து செப்டம்பர்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம் சொல்லவே இல்லையே. அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? கிளாரிஃபை பண்ண வேண்டியதானே? ஏன் கிளாரிஃபை பண்ணல? இல்ல, நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க. இப்ப நாங்க இப்படி சொல்றோம், நீங்க இப்படி அனௌன்ஸ் பண்ணீங்க, எங்களால ஏத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லும் போது அவர் என்ன ஃபர்ஸ்ட் சொல்லணும்? நீங்க சொன்னது சொன்னமா இல்லையா? இல்லங்க, நாங்க எதை இம்ப்ளிமெண்டே பண்ணல, நீங்க இதை வந்து சீரியஸா வந்து தப்பா. அப்படி கிடையாது. எந்த அளவுனா, எங்களுக்கு அங்க இருந்த முக்கியமான நபர்கள் பேசி அது பிறகு எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்த பிறகுதான் நாங்க வந்து வந்தது. ஸ்டேட்மெண்ட் வந்தா அபிஷியல் லெட்டரா வராது. ஏன்னா அபிஷியல் லெட்டரா கொடுக்க முடியாது. அபிஷியல் லெட்டரா கொடுக்காம அன்அபிஷியல் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சார், இங்க சங்கத்தை பொறுத்தவரை இம்ப்ளிமெண்ட் எல்லாம் லெட்டர் கொடுத்தெல்லாம் பண்ண மாட்டாங்க, அன்அபிஷியலா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இவர் போய் படம் போடணும்னா திரையரங்கு மேல போன்ல சொல்லுவாங்க, சார் லெட்டர் வாங்கிட்டு வாங்க சார், முடிஞ்சிருச்சு. தனஞ்சய் சார், நீங்க சொன்னீங்க சின்ன படங்கள் 8 வாரம் அது ஓகே. ஆனா பெரிய படங்கள் தியேட்டருக்கே வராம ஓடிடி வாங்குதுல, அதை ஸ்டார்ட் பண்ணலாம்ல? இல்ல, அதெல்லாம் கம்மி ஆயிடுச்சு. அதெல்லாம் கிடையாது. எல்லா படங்களும் வந்து ஓடிடி ஒரிஜினல் தான் வருதே தவிர இது கிடையாது. 8 வாரம்ன்றது வந்து பெரிய படங்கள் 8 வாரம்ன்றதை ஒத்துக்கிறாங்க. இப்போ வந்து ஜெயிலர் 2 படம் வருதுன்னு வச்சுக்கலாம், அது 8 வாரம் அவங்க ஓகே. சிறு பட்ஜெட் படங்களுக்கு அவங்க 8 வாரம்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. பெரிய படங்கள் வரும்போது 8 வாரம் என்பதை கண்டிப்பா அவங்க ஏத்துப்பாங்க. அதே பெரிய படமும் அதே சங்கத்தில் தான் இருக்கு, அதே சிறு படமும் அதே சங்கத்தில் தான் இருக்கு. ஏன் பெரிய படத்துக்கு மட்டும் கொடுக்கும் போது எல்லாம் கும்மன் இருக்கீங்க? அந்த படத்தை ஸ்டாப் பண்ணீங்கன்னா ஓடிடிக்காரன் கேட்பால உங்ககிட்ட, அப்போ சின்ன படத்தையும் சேர்த்து வாங்கிக்கோன்னு சொல்லி நீங்க ஒரு அதே தயாரிப்பாளர் எல்லா படத்தையும் எடுத்தாதான் பண்ண முடியும். சங்கம் போய் கேட்க முடியாது. ஓடிடி நிறுவனம் தனித்தனி ப்ரொடியூசர்கிட்ட டீல் பண்ணதே தவிர ஒரே ப்ரொடியூசர்கிட்ட டீல் பண்ணல. இப்போ ஒரு ப்ரொடியூசர் போயிட்டு நான் போயிட்டு 20 படம் இருக்குங்க, இந்த பெரிய படம் இது, சின்ன படம் இது எல்லாம் சேர்த்து வாங்கணும்னு சொல்றதுக்கு நான் தான் அது 20 படத்தை எடுக்கணும். நான் ஒரு படத்தை எடுப்பேன்னு வச்சுங்களேன், அந்த படத்தினுடைய பிசினஸ் தான் பார்ப்பேன் தவிர மீதி ஆளுடைய பிசினஸ் எல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஆனா அது வயபிளே கிடையாது. அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாரு, ஏன் பெரிய படத்தை எப்படியாவது வித்துன்னு பார்ப்பாரு, பெரிய வேலைக்கு அப்படிதான் டார்கெட் பண்ணுவாங்களே தவிர சின்ன படத்தை சேர்த்து பண்ண மாட்டாங்க. சார் கேளுங்க, ஏன் என்ன ஹீரோ சார் இல்ல சார் மைண்ட் பண்ண மாட்டாங்கல்ல. நாங்க என்ன சொன்னோம்னா, இப்போ 28ஆம் தேதி வெளியாகிற படங்கள்லாம் அப்படியே ஓடிட்டு தான் இருக்கும். எந்த படத்தையும் ஸ்டாப் பண்ணல.
புதுசா படங்கள் வெளியிடக்கூடாது 1ஆம் தேதியில தான் சொன்னமே தவிர ஓடிட்டு இருக்க படங்களை ஸ்டாப் பண்ற எப்பவுமே சொல்ல. யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்கறாங்க ஓடிட்டு படத்தை நிறுத்திவாங்களான்னு. அதே எப்படி நிறுத்த முடியும்? ஓடிட்டு இருக்கிற படங்களை 28ஆம் தேதி வெளியாகிற படங்கள்லாம் யாரும் ஸ்டாப் பண்ண போறது இல்ல. ஷூட்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ணதுக்கு காரணம் கண்டிப்பா நாங்க எதுக்காக சொன்னோம்னா, நாங்க பெப்சில பேசி தான் சொன்னோம் எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும். இப்போ வந்து பைப் லைன் இன்க்ரீஸ் ஆயிடும். இப்போ படங்கள் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரெடி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், படங்கள் வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணும்போது பைப் லைன்ல வந்து எக்ஸ்ட்ரா படங்கள் ரெடி ஆயிடுச்சு வச்சுங்க. இப்போ நாங்க வந்து இதே கியூல போக முடியாது, ஏன்னா எக்ஸ்ட்ரா 10 படங்கள் ரெடி ஆயிடும். அப்போ எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும். ஒரே டைம்ல ஸ்டாப் பண்ணாதான் கரெக்டா நடக்கும். நீங்க ஒரு ஞாபகம் 2016-17 விஷால் அவர்கள் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா தான் ஸ்டாப் பண்ணாங்க. எந்த மாற்றமும் ஒட்டுமொத்தமா ஸ்டாப் பண்ணாதான் கொண்டு வர முடியும். ஆனா இது எல்லாம் மீறி என்னுடைய நம்பிக்கை என்னன்னா, நாளைக்கு நடக்கிற எல்லா மீட்டிங்லயும் ஒரு நல்ல ஒரு தீர்வு வரும் நான் நம்புறேன். எல்லாருமே கலந்து பேசுறோம். அதுக்கு அரசாங்கம் என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. அரசாங்கம் தமிழக அரசு வந்து இப்படியெல்லாம் ஏஸ்டியா டிசைட் பண்ணாதீங்கன்னு தான் சொன்னாங்க. அதாவது அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேணாம், நாங்கெல்லாம் கலந்து ஆலோசிக்கணும், உங்ககிட்ட பேசணும். இண்டஸ்ட்ரி பாதிக்கிற மாதிரி எந்த விஷயம் நாங்கள் நடக்க விட மாட்டோம்னு எங்களுக்கு தமிழக அரசு கண்டிப்பா தமிழக அரசு சீரியஸா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கு. அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது, அந்த சேம் டைம் திரையரங்கு உரிமையாளர்கள் பாதிக்கப்படாது, தொழிலாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது, திரையரங்கு உரிமையாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது, தமிழ் அதே மாதிரி தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் தமிழக அரசு சொல்றாங்க. கண்டிப்பா சார் ஹீரோ சார் அதே மாதிரி ஒரு கேள்வி சார், படத்துல நீங்க தான் ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாமே. ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் என்னை ஏதோ செய்தாய், மைக்க வாங்கி பேசுங்க, ஏன் என்னை ஏதோ செய்தாய் அப்படின்னு டைட்டில் இருக்கு. நீங்க படத்துல கான்செப்டா எடுத்திருக்கிறது மதுவும் மாதுவும், இது ரெண்டுமே ஏதோ செய்யாது, ஏதோ தான் செய்யும் இல்லையா, ப்ளூரல் இல்லையா? அதை கவிஞர் கூட பதில் சொல்லணும். இல்லை சார், ஆக்சுவலாக ஸோ அவர் நான் சொன்ன மாதிரி கார்த்திக் சார் வந்து அந்த லிரிக்ஸ் எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ அண்ட் இந்த அவர் ஆல்கஹாலிக்ன்றது வந்து கார்த்திக்கோட ஒரு கேரக்டர், இட்ஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ் நேச்சர் தான். ஆனால் இந்த லவ் ஸ்டோரின்னு வரும்போதே ஏன் என்னை ஏதோ செய்ய வந்து இட்ஸ் மோர் இன் ரெஃபரன்ஸ் வித் அவங்க மது, லைக் தி லீட் ஹூ கம்ஸ் அண்ட் சேஞ்சஸ் அவர் வாழ்க்கையை எப்படி புரட்டி போடுறாங்கன்றது தான் வந்து இந்த கதை. அண்ட் ஸோ தட்ஸ் வை. ஹீரோ சார், இப்போ நீங்கள் அமெரிக்காவில் இருக்குன்னு சொல்கிறீங்க, இந்த படத்துக்கு டைரக்ஷன் பண்ணியிருக்கீங்க, ப்ரொடியூசர் பண்ணியிருக்கீங்க, நடிக்கிறீங்க. உங்களுக்கு ஹீரோவாக நடிக்கணுங்கிற ஒரு ஆசை உங்களால் இருந்துச்சா? அதுக்கு வாய்ப்பு யாரும் கொடுக்காத பட்சத்துக்கு இந்த முடிவு எடுத்தீங்களா? ரெண்டாவது, இது ஒரு அழகியலான காதல் கதைன்னு கலந்து சொல்கிறாரு. ஆனால் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு, காதலும் காமமும் கலந்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் முடிச்சிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். இந்த கதையோட ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் மாதிரி தான் அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அதை வந்து நான் இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கெலாம் அனுப்பிச்சு எனக்கு அவார்டெலாம் கிடச்சிது. அண்ட் அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் வந்து கேமராக்கு முன்னாடி இருக்கணும், நீங்கள் ஒரு ட்ரை கொடுங்க அப்படின்ட்டு. நான் அப்போ அதை கேட்டு சரி ஆக்டிங் கிளாஸ்லாம் நான் போய் நான் அதுக்கப்புறமா அந்த படத்தில் நடித்தேன். அது அந்த படம் வந்து பயங்கரமாக வந்து நிறைய பேர் வந்து ஒரு லைக் இமோஷனல் இட் டுக் தெம் ஆன் இமோஷனல் ரைட். ஸோ எனக்கு அப்போ ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு, ஓகே நம்ம நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அண்ட் அதனால தான் இந்த படத்தை இதை படமாக செய்யும் போதே நான் வந்து ஓகே நானே நடிக்கலாம்னு தான் நினச்சேன். அண்ட் நான் பெருசாக வேறு ப்ரொடியூசர் கிட்ட ரீச் அவுட் பண்ணல சார் நான். ஸோ நான் வந்து சரி ஓகே செஞ்சுக்கிட்ட அபிலிட்டி இருந்ததுனால நான், ஏன்னா அதுக்கான இப்போ வேறு ப்ரொடியூசர் கிட்ட போனோன்னா அதுக்குன்ட்டு ஒரு டைம் இருக்குது, நீங்கள் டைம் ஒதுக்கணும். ஒரு 6 months to அட்லீஸ்ட் 1 year ஆகும். நீங்கள் ஒரு ஃபைனான்சியரை கூப்பிட்டு வந்து ஒரு படம் எடுக்கணும்னா இட் டேக்ஸ் தட் டைம். ஸோ நான் வந்து எனக்கு இருக்கிற டைமில் ஐ வாண்டட் டு மேக் ஷுர் that 100% இது கொடுக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். அண்ட் படத்தோட ஏ சர்டிஃபிகேட் வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஒத்தென்டிசிட்டி. நான் அது வந்து ஒரு தினசரி வாழ்க்கையில் வந்து ஒரு 3 friends இங்கே எப்படி பேசுகிறாங்க அப்படின்றது இருக்குல்ல, அது வந்து நான் ஒரு நேச்சுரலாக காமிக்கணும்னு தான் நினச்சேன். ஸோ அதில் வந்து சில கெட்ட வார்த்தைகள்லாம் இருக்குது, அதனால தான் இந்த ஏ சர்டிஃபிகேட். மற்றபடி படத்தில் வந்து உங்களுக்கு வல்கராக இருக்கிற மாதிரி வேறு எதுவுமே இல்லை. ஸோ அதனால தான். பட் நீங்கள் above 18 ஆக்சுவலி ஃபேமிலியோடய வந்து இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். ஒரே ஒரு செகண்டு, இந்த படம் ஏ சர்டிஃபிகேட் தான். ஆனால் ஒரு AA சர்டிஃபிகேட் கிடைக்க வேண்டிய படம் கிடையாது. நேற்று வந்த ஒரு படத்துக்கு வந்து திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு, ஏ சர்டிஃபிகேட் சொல்லிட்டு இந்த மாதிரி படத்தை எப்படி நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க, சென்சர் போர்டு இன்னும் டஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு AA சர்டிஃபிகேட் வர வேண்டிய படம். வல்கரா, செக்ஷுவல் பல விஷயங்களை சேர்த்து ஒரு படம் மாதிரிலாம் இந்த படம் இல்லை. இந்த படம் வந்து அடல்ட்ஸ் டைலாக்லாம் இருக்கு, பட் ஆனால் அதுக்கு தேவைப்படுற டைலாக்ஸோட தான் இருந்தது. தனஞ்சயன் சார், ஆக்சுவலி சார் தனஞ்சயன் சார் இங்கே
சார் ஆக்சுவலி என்னன்னா நீங்க வந்து தியேட்டர்ல படம் பார்க்கறது ஒரு நாள் 2 நாள் ஆச்சு அப்படின்னு தூக்கிடுவாங்க. ஸோ அந்த சமயத்துல ஓடிடி தான் கை கொடுக்குது அப்படின்னு சொன்னீங்க. பட் எனக்கு என்னமோ இந்த ஓடிடில 4 வீக்ஸ்ல படம் வந்துரும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கனாலதான் படமே தியேட்டர்ல ஓட மாட்டேங்குதா அப்படி நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா ஒரு 8 வீக்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு கேஸ் ஸ்டடி என்னன்னா, ஹிந்தில சிறுபட்ட மீடியம் பட்ஜெட் படங்கள்லாம் பயங்கரமா ஓடணும். ஸ்டாண்டர்டா 8 வீக்ஸ் தான் இருக்கு. அங்க வரவே மாட்டேன்றாங்க. ஏன்? நல்ல நல்ல படங்கள்லாம் வருது, பியூட்டிஃபுல்லான படங்கள் வருது, 3.5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்த படங்கள்லாம் வருது, தியேட்டருக்குலாம் வாஷம். நீங்க எடுத்து பாருங்களேன், லிஸ்ட் எடுத்து பாருங்க. இந்த வருஷமே பாத்தீங்கன்னா சில அற்புதமான படைப்புகள்லாம் வந்திருக்கு. அது ஓடிடில வந்த பிறகு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா திரையரங்குல 8 வாரம் கழிச்சு தான் ஓடிடில வந்திருக்கு. ஆனா இந்த 8 வாரங்கள்ல அந்த படம் ஒரு வாரம் ஓடல, ஒரு வீக்கெண்ட் ஓடல. ஆடியன்ஸ் மைண்ட் செட் ஒன்று இருக்கும் ஷாலினி. என்னன்னா சிறுபட்ட மீடியம் பட்ஜெட் படங்களுக்கு அன்லெஸ் த ஓவர்வெல்மிங்கா இந்த படத்தை கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கணுன்ற எண்ணம் வந்தா தவிர அவங்க வரதுக்கான காரணங்கள் கம்மியா போயிட்டே இருக்கு. ஏன்னா அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு பல லாங்குவேஜ்ல. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் மட்டுமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இருமுடி படத்தை பார்க்கணும்னு போயிட்டேன். அப்புறம் அந்த மலையாள படம் நெவின் பாலி படம் சூப்பரா இருக்குன்னு போயிட்டேன். இப்படி இத்தனை படங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நான் ஒரு கேஸ்லயே சொல்றேன், இன்னைக்கு இது முடிச்ச வரை நேரம் அந்த மலையாள படத்துக்கு தான் போறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் பார்க்காம இருக்கேன், நான் போறப்பா இன்னைக்கு பார்த்துறேன். ஸோ இவ்வளோ படங்கள் வந்து நமக்கு ஆப்ஷன் இருக்கு. முன்னாடி அப்படி கிடையாது. இத்தனை லாங்குவேஜ் படங்களை நம்ம போய் பார்க்கல. நேற்று இருமுடி படம் பார்த்தேன், ஸோ இன்னைக்கு இந்த படம் பார்க்குறேன். அதை தவிர தமிழ்ல வர படங்களை பார்க்கணும். இது இல்லாம ஓடிடியில் இத்தனை படம் வருது. இப்போ எனக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ரிலீஸ் ஆகிற ஒரு சிறுமட்ட மீடியம் பட்ஜெட் படம் ஓவர்வெல்மிங்கான அப்ரிசியேஷன் இருந்தா தவிர நான் வரமாட்டேன்ற ஒரு மைண்ட் செட்ல தான் ஆடியன்ஸ் போயிருக்காங்களே தவிர ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படிலாம் கிடையாது. எவல்யூஷன் ஆஃப் ஆடியன்ஸ் அததான் ஹிந்திலயும் பண்றாங்க, தமிழ்லயும் பண்றாங்க. இல்ல அதர் லாங்குவேஜ்ல இந்த 8 வீக்ஸ் அப்படிங்கறத வந்து ஒரு டிஃபால்ட்டா only ஹிந்தி மட்டும் தான். தெலுங்கு மலையாளம் கன்னடா 4 வீக்ஸ் தான். நாங்க அதுதான் வந்து திரையரங்கு உரிமையாளர்கிட்ட கேக்குறோம். நாங்க தமிழ் மட்டும் என்ன எக்ஸெப்ஷன் 8 வீக்ஸ். தெலுங்குல 4 வாரத்துல படம் வந்துரும். இன்ஃபேக்ட் இருமுடி வந்தோடனே டேட் போட்டு அனௌன்ஸ் பண்றாங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த தேதியில வருதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஆனா படம் சூப்பர் டூப்பரா ஓடிட்டு இருக்கு, 120 கோடியை தாண்டி வசூல் பண்ணிட்டு இருக்கு. மலையாளத்துல இந்த படம் வந்து 4 வீக்ஸ்ல வரப்போகுது. ஜியோ ஹாட் ஸ்டார்ல அவன் 100 கோடி தாண்டி போயிட்டு இருக்கு மலையாளத்துல. அதுவும் 4 வீக்ஸ்ல வருது, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் கேட்க வர்றது, அந்த ஆடியன்ஸ் பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஸோ எங்களுடைய பிரச்சனை வந்து இந்த 4 வீக்ஸ் கிடையாது, ஆடியன்ஸை எப்படி கொண்டு வரதுன்றதான் பிரச்சனை. ஆடியன்ஸ் கொண்டு வரதுக்கு வந்து 4 வீக்ஸ்ல ஓட்டிட்டு வரதுனால வரமாட்டேன்லாம் இல்லை, அவங்களுக்கு அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. இல்ல அப்ப என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? ஏன் இங்க தமிழ் ஆடியன்ஸ் ஏன் வந்து தியேட்டர்ஸ் வந்து அவாய்ட் பண்றாங்க? ஏன் வந்து சின்ன படங்களுக்கு வந்து நான் சொன்னேன், ஒரு யூத் மாதிரி ஒரு சென்சேஷனான ஒரு ஆடியோ, அதாவது சாங்ஸ் எல்லாம் பெரிய ஹிட் ஆகி, ட்ரெய்லர் பெருசா ஹிட் ஆகி, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தால் மட்டும்தான் உள்ள வரணும்னு நினைக்கிறாங்க தவிர ஒரு தாய்க்கிழவி மாதிரி ஒரு ரேரா ஒரு சின்ன படம். இப்போ டிசின்ற படம் சின்ன படம் சொல்லக்கூடாது, ஒரு மீடியம் பட்ஜெட் 30-40 கோடினா மீடியம் பட்ஜெட் பெரிய படம் கூட சொல்லலாம். அந்த படம் வரதுக்கு முன்னாடி எதிர்பார்ப்பு பெருசா இல்லை, வந்த பிறகு கொண்டாடணும்னு 100 கோடி தாண்டி வசூல் பண்ணது இல்லை, அப்படிதான் வராங்க. அதுக்கு பிறகு வரமாட்டேன்றாங்க. அதாவது மீதி படங்கள் வந்து பெருசா கண்டுக்கிறதே இல்லை, கிடைக்க வேண்டிய இதே படம். நான் ஒரு உதாரணம் சொல்றேன், முதராத்திரி படம் எல்லாருமே உங்களுக்கு பிடிச்சிருந்த படம் தான். இதே மலையாளத்தில் வந்து அந்த படம் 30-40 கோடி பண்ணும். நான் ஒப்பனா சொல்றேன், ஏன்னா மலையாள ரசிகர்கள் உடனே அந்த படத்தை வந்து பயங்கரமா பேசி சிலாகிச்சு ஒரு 40-50 கோடி கலெக்ஷன் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம இதுல வந்து ஆர்டிஸ்ட், போஸ்டர் வேல்யூ, இதெல்லாம் வால் போஸ்டர், இதெல்லாம் யாரு தெரியவே இல்லையே, இந்த முகத்தை போய் பார்க்கணுமா, இதெல்லாம் இந்த முகத்தைனா இதெல்லாம் இந்த படத்தெல்லாம் போய் தெரியல பார்க்கணுமான்ற ஒரு ஃபில்டர்ல அந்த படங்கள்லாம் பாதிக்கப்படுது. இல்லைன்னா அந்த படம்லாம் என்ன பொறுத்து 40-50 கோடி பண்ண வேண்டிய படமா நான் பாக்குறேன். அவ்வளவு கொண்டாட்டம், இவ்வளவு அப்ரிசியேஷன் இல்லை. ஸோ அப்படிதான் வாரம் வர படங்கள் எல்லாமே நல்ல நல்ல படங்கள் வருது. ஆனால் கிடைக்க வேண்டிய வசூல் கிடைக்காத போது எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆபத் பாண்டம், ஒரு சேஃப்டி நெட் அப்படின்னா அது ஓடிடி தான். அதையும் கீழ் பண்ற மாதிரி ஒரு டிசிஷன் நம்ம எடுக்க முடியாதுன்றதான் எங்களுடைய இது. இப்போ இதே வந்து வெற்றிகள் ஒரு 40 படம் வெற்றி அடைச்சிருக்கு வச்சுக்கலாம். இது வரையும் 156 படம், இந்த ஃப்ரைடே வரையும் 4 வரையும் 156 படம் வந்திருக்குன்னா அதுல திரையரங்கு உரிமையாளர் சங்கமே சொல்றாங்க 6 படங்கள் தான் திரையரங்கில் வெற்றின்றாங்க. அப்ப மீதி 150 தயாரிப்பாளர் எங்க போவாங்க? அதுதான் எங்களுடைய கேள்வி. ஒரு மியூசிக் டைரக்டருக்கு பாட்டு எழுதும்போது ஒரு கவிஞருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். வரிகளை மாற்றுவாங்க, பக்கம் எழுதுவாங்க, ஏகப்பட்ட சிக்கல் இருக்கும். 2 மியூசிக் டைரக்டர் எழுதிருக்கீங்க, ஆளுக்கு 3 பாட்டு. இந்த படத்துக்கு கதையோட யாருடைய இசையில பாட்டு இந்த படத்துக்கு ஒழிச்சு அது எப்படி ஒரு குழந்தைகிட்ட போய் அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமான்னு கேட்பாங்களா, அந்த மாதிரி இருக்கு. 2 பேருமே தனித்தனியா அவங்களுடைய திறமையை காமிச்சிருக்காங்க. இவங்களுக்கு அவங்களுக்குன்னு சொல்றதுக்கு இல்லை. இன்னொன்று, இப்போ பாட்டு எழுதும் போது இந்த மனிதர்கள்லாம் எனக்கு நினைவில் இருக்க மாட்டாங்க, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த மெட்டு தான், அந்த மெட்டு வந்து உயரிய இடத்துல இருக்கிறதுனால சரிசமமாக தான் தண்டவாளம் சரியாக தான் இருக்கு. நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன்.
ஓகே ஓகே சார் தேங்க்ஸ் சார் இங்கே சார் இங்கே சார் நீங்க நிறைய டைம் வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா இந்த டைம் வந்து இவ்வளவு விளக்கம் ஏன்? இந்த படம் வந்து உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சனால தான் ரிலீஸ் பண்ண பாக்குறீங்களா, இல்லனா வந்து நீங்க தலையிட மாட்டீங்கன்னு நினைச்சு ஒரு விஷயம் நடக்குது, அதுதான் கேக்குறேன். இல்ல எனக்கு என்னன்னா செப்டம்பர் 4 அனௌன்ஸ் பண்ணிட்டாரா படம், நாங்க ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இவருக்கு எப்படி இந்த படத்தை மக்கள் மத்தியில இவர் எப்படி கொண்டு செல்ல போறாருன்னு ஒரு என்னால இவர் பாதிக்கப்படுவாருன்னு ஒரு வரியா இருந்துச்சு. ஏன்னா நான் தான் கூப்பிட்டு வச்சு அவர்கிட்ட பேசி அந்த டேட்ல அப்பதான் நான் தான் சொன்னேன். அப்போ ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். சார் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்ல, என்னடா அவர் வேற யூஎஸ் போகணுன்றாரு, எப்படி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாருன்ற ஒரு சின்ன ஒரு நண்பனுக்கு ஒரு திடீர்னு பார்த்த உடனே ஒரு மனிதரை பிடிக்கும். அமெரிக்காவிலேருந்து வந்து ஒருத்தர் பேஷனோட சினிமா கொண்டு வந்திருக்காரு. அவர் எப்படியாவது ஜெயிக்கணுமே, அவருக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுவதா வந்திருக்கு. மற்றபடி இப்ப வந்து இப்ப என்னன்னா கதாநாயகர்களா வந்து விலைமாதுவா நடிக்க வைக்கிறாங்க, சரிங்களா? டிசி கூட அது மாதிரி தான் இருந்தது. நீங்களும் வந்து இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது அப்படிதான் தோணுது எனக்கு, சரிங்களா? ஏன் வந்து கதாநாயகங்கள வந்து அது மாதிரி ஒரு கேரக்டர்ல போட்டு பண்ணாதான் படம் ஓடணும் என்னமா இருக்கா? இதனால அந்த மாதிரி கேரக்டர் போடணும் அப்படின்ட்டு இல்லை சார். ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கார்த்திகோட கேரக்டரும் வந்து ஒரு மாதிரி ஒரு ஆல்கோஹாலிக் தான். ஸோ அண்ட் மதுவோட கேரக்டர் வந்து அவங்க ஒரு எஸ்காட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எனக்கு யூஸ்வலாகவே சொசைட்டியால் ஒதுக்கப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து நான் வந்து அதை அவங்களுக்கு பின்னாடி என்ன ஃபீலிங்ஸ் இருக்குது, அவங்க எதனால அப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்டோரி இருக்குல்ல, அதை வந்து நான் லைட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ தட்ஸ் வை ஐ எம் ஆல்வேஸ் அட்ராக்டட் டு தோஸ் கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ். அண்ட் ஃபியூச்சரில் கூட நான் அந்த மாதிரி ஐ வில் பி ரைட்டிங் ஸ்டோரிஸ் ஃபார் தோஸ் கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ்.